கிடைக்காது. அதோ அங்கிருக்கிறாரே புரிய தேவனா? அவரேதான். அவரைத்தானே ஒரு முறை நீ சுவையான பழம் என்று கருதி விழுங்கி விட்டாய். நான் வாழ்க்கையில் செய்த பெரும் தவறு அதுதான். அவர் என் மீது கோபமாக இருப்பாரே. வேறு குரு யாராவது இருந்தால் அவர்களிடம் செல்கிறேன். உன் சௌகரியத்திற்கு மாற்ற முடியுமா? என்ன கூறுகிறாய்? தேடுவது குருவை, பழத்தையோ காயையோ அல்ல. எனக்கு இது பிடிக்கவில்லை, அதை எடுத்துக் கொள்கின்றேன் என்பது போல் இருக்கிறது. சரி, அதெல்லாம் போகட்டும். உன்னுடைய இறைவனின் குலம் யார் பெயரை கொண்டது? சூரிய வம்சம். சூரிய வம்சம். யோசி, நீ வணங்கக்கூடிய இறைவனே சூரிய தேவனை வழிபடும் பொழுது உன்னால் அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள முடியாதா என்ன? ஒன்றை புரிந்து கொள். நீதி என்றால் என்ன? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இந்த உலகிற்கு ஞான வழியை காட்டுவது, அதுதான் உண்மையான நீதி. அதோடு இந்த உலகில் ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒருவர் யார்? அவர்தான் சூரிய தேவன். அவர் எந்த ஒரு வேறுபாடையும் பார்க்காமல் அவருடைய கடமையை செய்கிறார். இது மட்டும் அல்ல தம்பி, சூரிய தேவன் உலகம் உருவானதிலிருந்தே இருக்கக்கூடியவர். அவருக்கு அனைத்தும் தெரியும். விட ஞானம் பெற்றவர் எவரும் இல்லை. சூரியன் அவருடைய சக்தியால் உலகிற்கு உயிர் தருவது மட்டுமல்ல, எந்த வேறுபாடும் இன்றி உலகிற்கு ஒளியை கொடுக்கக்கூடியவர். சிறியவர், பெரியவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நல்லவர், கெட்டவர், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் அனைவருக்குமே ஒளியை தரக்கூடியவர். அந்த சூரிய தேவனின் ஒளி எங்கெல்லாம் போகவில்லையோ இங்கே நீ இந்த மணியை போல அவருடைய ஒளியை கொண்டு சேர்க்க வேண்டும். இதோ பார் தம்பி, இப்பொழுது நீ வளர்ந்து விட்டாய். இங்கு நடக்கக்கூடியவைகளை உனக்கு புரிய வைக்க வேண்டியது அவசியம். அது என்னுடைய கடமையும் கூட. ராமனின் கொள்கையை பரப்ப புறப்படுகிறாய். இப்படி ஒரு முக்கியமான காரியத்திற்கு புறப்படும் பொழுது அவர்கள் பலத்திலும் திறமையிலும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாகும். நான் இப்பொழுது சூரிய லோகம் செல்கிறேன். சூரிய தேவனிடம் ஞானத்தை பெற்று வருவான் இந்த அனுமன். அனுமன், உன்னுடைய துணிச்சலை கொண்டு அன்று செய்தது போலவே மீண்டும் தவறு செய். பொழுதுதான் உன்னை தண்டிக்க எனக்கு காரணம் கிடைக்கும். வரும் உன்னை சூரிய லோகத்தின் ஆழ்ந்த இருளில் தள்ளிவிடுகிறேன். செல்கிறார். ஒருவேளை நான் அன்று அறியாமல் செய்த தவறை நினைத்து என் மீது கோபத்தோடு இருக்கிறாரோ என்னவோ. அவர் கோபத்தோடு இருந்தால் என்னை எப்படி சீடனாக ஏற்றுக்கொள்வார்? நான் அவரிடம் ஞானத்தை எவ்வாறு பெறுவேன்? விட்டு விலகிவிடு அனுமன். அவருக்கு மேல் தவறு செய்து கொண்டிருந்தால் அது குற்றமாகிவிடும். என் உதயமாகும் நேரம் இது. இயற்கைக்கு தடையாக நிற்காதே. என்னை மன்னித்து விடுங்கள் சூரிய தேவா. அன்று அறியாமல் நான் செய்த தவறை இன்று நான் தெரிந்தே ஞானத்தை அடைய செய்ய போகிறேன். சந்தியா, இவ்வளவு பதற்றத்துடன் அவசரமாக என்னை அழைத்ததன் காரணம் என்ன சந்தியா? குரலை கேட்டு பதறிப்போய் நான் இங்கு ஓடி வந்தேன். ஆனால் நீயோ உன்னுடைய தோழிகளோடு இருக்கிறாய். அவசரமாக என்னை ஏன் அழைத்தாய்? நாணியில் இருப்பேன் என்று தெரிந்தும் கூட என்னை அழைத்திருக்கிறாய். அவசியமில்லாமல் உங்களை அழைக்கவில்லை. இதோ இந்த வாடிய செடியை கவனித்தீர்களா? இந்த மலர்கள் தான் நீங்கள் இங்கே இல்லாத பொழுது எனக்கு துணையாக இருந்தது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கவலை கொள்கிறீர்களோ, கோவப்படுகிறீர்களோ, உங்கள் வெப்பம் எப்பொழுதெல்லாம் அதிகரிக்கிறதோ அதெல்லாம் சூரிய லோகத்தை அலங்கரிக்கும் இந்த மலர் வாட துவங்கி விடுகிறது. அப்பொழுது நான் புரிந்து கொள்வேன் உங்களுக்கு என்னுடைய உதவி தேவை என்பதை. என் வருத்தத்தால் வெப்பத்தால் பாதிக்கப்படுகிறதா இது? அதுதான் உண்மை. சூரிய தேவா, கோபத்தோடு சென்ற தாங்கள் சிரித்த முகத்தோடு வந்திருக்கிறீர்கள். அந்த அனுமனும் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. இங்கு என்ன நடக்கிறது? கூடிய விரைவில் நீயே புரிந்து கொள்வாய். உன்னுடைய சகோதரன் கருடனை இங்கு வரச் சொல். அவனுக்கு ஒரு பணி காத்திருக்கிறது. சரிக்கு நன்றி சந்தியா. என்னை பேரிடரில் இருந்து காப்பாற்றி விட்டாய். அனுமன் சாதாரண வானரன் கிடையாது. அவன் எம்பெருமானின் அம்சம். ஆகையால் அனைவரும் அவனுக்குத்தான் உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுக்கு தெரியாதா? அனுமனுக்கு உதவி செய்ய அந்த நான் முகனார்
தேவி அஞ்சனையை விடுவித்து விட்டார். ஏற்றுக்கொள்கிறேன், அனுமனை காட்டிலும் தாங்கள் பலம் பொருந்தியவர்தான். அவனை தடுக்கிறேன் என்று உங்கள் பாதையை விட்டு விலகி போய்விடாதீர்கள். இப்படி செய்தால் எல்லோரும் உங்களை குற்றவாளி ஆக்குவார்கள். அதே நேரம் எதுவும் செய்யாமல் போனாலும் உங்களுக்கு பாதகம்தான். எல்லோரும் கேட்கும் கேள்விகளுக்கு தாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இது பற்றி கவலை கொள்வதாக இல்லை. யார் என்னை என்ன குறை கூறினாலும், என்ன கேள்வி கேட்டாலும் கேட்கட்டும். நில்லுங்கள், சொல்வதை கேளுங்கள். அமைதியாக என் வார்த்தையை செவி கொடுத்து கேளுங்கள். அனுமனை தண்டிக்க எண்ணுவதுதான் உங்கள் எண்ணம் இல்லையா? என்னுடைய மனதிலும் அந்த எண்ணம் தான் உள்ளது. அவன் செய்த செயல் அன்று ஒரு நொடியாக இருந்தாலும் நான் அடைந்த துன்பத்தை விவரிக்க இயலாது. ஒரு மனைவியாக நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து அநீதியை அழிக்க இயலும். இந்த உலகத்தில் நீதியை நிலைநிறுத்த இயலும். தயை கூர்ந்து என்னை சூரியலோகம் அழைத்து செல்லுங்கள். வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அழைத்துச் செல்கிறேன். சூரியலோகம் தானே செல்ல வேண்டும். வா, என்னை பின்தொடர்ந்து வா. நீ சூரியலோகம் செல்லும் முன்னால் ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். பார்வைக்கு தெரியும் எங்களில் ஒருவர்தான் தேரோட்டியாக இருப்பார். மற்றவரெல்லாம் மாயைதான். உண்மையாக இருக்கும் ஒருவனால் மட்டும்தான் சூரியலோகம் செல்ல முடியும். மீதமுள்ளவர்கள் எல்லோரும் உன்னை மாயத்தால் சிக்க வைத்து விடுவார்கள். அதிலிருந்து நீ எப்படி தப்பிக்கிறாய் என்று நான் பார்க்கிறேன். எங்களில் உண்மையானவர் யார், ஒளியானவர் யார் என்பதை நீயே கண்டுபிடி. உண்மையில் நீ சூரியலோகம் செல்ல நினைத்தால் நீ செய்தாக வேண்டும். எங்களை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஐயோ பாவம், ஐயோ சிறுவன், என்ன செய்வாய்? அலை சுற்றுகிறதா, குழப்பமாக உள்ளதா? நீ எவ்வளவுதான் முயன்றாலும் உன்னால் முடியாது. இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் தேரோட்டி என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வேன்? தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என் நோக்கத்தை அடைய முடியாது. இக்கட்டான நிலையில் நீதான் வழியை கண்டுபிடிக்க வேண்டும். நீ செல்லும் பயணத்தில் உன்னையே இழக்க வேண்டி வரும் போது உன் இறைவன் உனக்கு கை கொடுப்பான். ராமன், இந்த குழப்பத்திலிருந்து வெளிவர உதவுங்கள். மந்திரம் ராமாயண நாமமே அருநீல வண்ணனை காவண்ணனை அன்புருவாம் ராமனை மனம் ஆளும் ஓர் மாமுகில் வண்ணனாளும் தொழுவே மன்னனை மையல் செய்தனன் மனம் கவர்ந்தனன் மாமாயவன் சுந்தரன் மணிவண்ணன் நந்த குமரன் நாளும் என்னையாழ்பவன் அமுதவன் ரகுநந்தன் ஆனந்தன் கோமகன் கோசலை கணவன் சிங்கனி வாயும் சொல்லினில் குணாளன் நன்னன் மாசிலன் திங்கள் ஒளியவன் தென்றல் மொழியவன் எங்கும் நிறைந்தவன் தூயவன் ராமன் ராமன் யாதும் அவனே ராமன் ராமன் யாவும் அவனே. வாழ்க ராமன் தேரோட்டி அவர்களே. நீ எப்படி கண்டுபிடித்தாய்? அது மிகவும் சுலபம். அவர்கள் எல்லோருமே தூய மனம் படைத்தவர்கள். நீங்கள் எந்த திசையை நோக்கி அழைத்து சென்றீர்களோ அங்கு வந்தார்கள். அவர்களாக எதுவும் செய்யவில்லை. தூய மனம் படைத்தவர்களாக இருந்ததால் தான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ராமன் பெயரை சொன்னார்கள். நீங்கள் மட்டும்தான் எதுவும் சொல்லாமல் இருந்தீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளத்தில் ராமனின் பெயர் அல்ல, அழிவாங்கும் தீய எண்ணம் இருந்தது. செல்வோமா? பிரியதேவன் அங்கு நமக்காக காத்திருப்பார். ஞானம் அழக்கும் அருவன், ஞானம் தேடும் அருவன்.
கூறாதீர்கள். நடந்த அனைத்து சம்பவத்திற்கு அழுத்தம் தெரிவிக்கின்றேன். நான் அந்த சிறு வயதில் நன்மை தீமை நீதி அநீதியின் வித்தியாசம் அறியாது இருந்து விட்டேன். இப்பொழுது மாறிவிட்டேன். என் பிரபு ராமனின் அறநெறியை உலகெங்கிலும் பரப்பவை விருப்பப்படுகின்றேன். உலகில் உள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் அறநெறி பாதை என்னும் பக்தியின் தீபத்தை ஏற்ற உள்ளேன். அப்படி செய்தால்தான் இந்த உலகம் நீதியின் பாதையில் செல்லும். அதற்காகவே நான் தம்மிடத்தில் ஞானத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். அற்புதம்! ஒரு வானர சிறுவன் இந்த உலகிற்கு தர்ம பாதையை காட்டவிருக்கிறானா? மரத்தில் உள்ள மந்தி அதில் இருந்து கீழே இறங்க கற்றுக்கொள். அதற்கு பிறகு பூமியின் பாதையிலே நீ செல்லலாம். ஏய் வானரனே, கற்றுக்கொள்ள வேறு இடம் கிடைக்கவில்லையா? பிரம்மலோகம் சென்று உனக்கு தேவையான ஞானத்தை கற்க வேண்டியதுதானே. வானரனான நீ உலகிற்கு வழிகாட்டப் போகிறாயா? ஏ வானரனே, வந்த வழியே திரும்பி சென்று விடு. விவாதம் செய்வதற்கு எங்களிடம் நேரம் கிடையாது. சரியாக சொன்னீர்கள் வருணதேவ. சூரியனின் வெப்பம் சுட்டரிப்பதற்குள் அரண்மனையை விட்டு சென்று விடு. இதுதான் உனக்கு நல்லது. செல் இங்கிருந்து. அமைதி. இதற்கு மேல் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். இவன் சின்னஞ்சிறு பாலகன் தான். வாழ்த்தனம் கொண்டவன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஞானம் இல்லாதவன். ஞானத்தை வழங்குவதுதான் சரி. இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்று இங்கு வந்தாயோ அதை நான் வழங்குகிறேன். அனுமன் வானர குலத்தில் பிறந்த வானரன். பூமியிலே என்னால் தான் வாழ்கிறான். என்னுடைய ஒளி வெப்பம் இவைகள் தான் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. என்னால் உயிர் பெற்ற செடி கொடிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பூமியிலே வாழக்கூடியவனுக்கு இந்த சூரிய லோகத்தில் நுழைவதற்கு அனுமதி கிடைத்ததே பாக்கியம். ஆகையால் இதோடு நிறுத்திக் கொள் விருப்பத்தை. நான் சொல்வதை கேட்டுக்கொள். பூமியில் வாழும் உயிரினங்கள் எனக்கு தூசுக்கு சமம். நான் கூறுவது உன் ராமனுக்கும் பொருந்தும். ராமனின் தொண்டன் என் வகை சித்துகள் அறிந்தவன் அனுமன். நன்மானம் காக்கும் தனைய குமானம் அவன் உயிரன்றோ. நெறி காக்கும் நன்னெஞ்சை புண் செய்து நகுதல் தகுமோ. நெய்மையே காயம் செய்யுமோ. நை அறிவான் யாரையும் வெல்வான். வந்தவருக்கு ஆசனம் தர வேண்டும் என்பதே உங்களுக்கு தெரியவில்லை. ஏ வானரனே, நீ யார் முன்னால் இருக்கிறாய்? இங்கே உதவி பெற வந்தவர்கள் நிற்கத்தான் வேண்டும். இல்லை என்றால் இருங்கள் யம தர்மராஜா. ஆனந்த ராமனின் பக்தன். அவர் ஒருவரை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டேன். என் உடலும் என் மனமும் அவர் ஒருவருக்கே சொந்தம். அதற்காகவே அமைதியாக இருந்தேன். நான் இங்கு வந்ததும் அவர் கொள்கையை எடுத்துரைக்கத்தான். அதற்காகவே அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் உங்களுக்கே என் சக்தியை பற்றி நன்கு தெரியும். நான் என்னவெல்லாம் செய்வேன் என்று. என்ன செய்வாய்? மீண்டும் விழுங்கி விடுவாயா? வா, என்னை விழுங்கு. தயாராக உள்ளேன். இல்லை சூரிய தேவா, நான் செய்த அந்த தவறை ஒவ்வொரு நிமிடமும் வருந்தினேன். அறியாமல் செய்த தவறுக்காக தங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தவறுக்கான தண்டனையை அந்த நொடியை அனுபவித்தும் விட்டேன். இப்பொழுது உங்கள் முன்னால் நிற்பது ஒரு பக்தன், ராமனின் சேவகன் அனுமன். உதாரணத்திற்கு இந்த மலரையை எடுத்துக்கொள். செடியாக இருக்கும் சிறிது சிறிதாக உயர்ந்து வரும். பிறகு மொட்டுவிடும். பிறகு பூவாக மலர்ந்துவிடும். இவை அனைத்தும் சூரிய தேவனின் கருணையால் தான் நிகழ்கிறது. அதோ இங்கிருக்கும் மலர்களை பார்த்தாயா? அவைகளும் இது போல் பூத்தவைதான். இருந்தாலும் சூரியனின் அதிக வெப்பத்தினால் நீர் வற்றிவிட்டது.